எமர்ஜிங் சர்வீஸ் பிசினஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய அந்த சேவை தொழில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்ச்சைசிங். ஸோ ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா தனி உரிமையல் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்கிறோம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பாருங்க. ஒன் ஆஃப் தி கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் சக்சஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் lies in its ability to reach out to customers at local, national and global level. அதாவது ஒரு வாணிபத்தின் வெற்றி அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த லோக்கல் நேஷனல் குளோபல் அந்த கஸ்டமர்ஸ்னுடைய சாட்டிஸ்பிகேஷன்ல தான் அந்த வணிகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. தென் franchising has often been used as a method for expanding domestic market and for entering international market. ஸோ franchising மூலமாக தனி உரிமைகள் மூலமாக ஸோ ஒருத்தர் அவருடைய ப்ராடக்ட் என்ன பண்றாரு எக்ஸ்பேண்ட் பண்றாரு. எங்க அதாவது உள்நாட்டு மார்க்கெட்ல இருந்து என்ன பண்றாரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த franchising மூலமாக தான் நடக்குது. சரிங்களா. தென் a wide variety of goods and services are now made available to customers using this model. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கிடைக்குது த்ரூ எப்படி இந்த ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக தான். ஸோ அந்த தனி உரிமை பெற்று விட்டால் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். தென் ஃப்ரான்ச்சைசிங் யூஸ்டு பை பிஸ்னஸ் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஃப்ரான்ச்சைசிங்னால நாம அந்த பிஸ்னஸ்ல அதை நம்ம பயன்படுத்துறதுனால அந்த பொருளை நம்ம நல்லா மார்க்கெட் பண்ணலாம், நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த பொருளை. சரிங்களா. தென் according to International Franchisee Association, a franchisee அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க International Franchisee Association என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது a franchisee is a continuing relationship in which the franchisor provides a license. அதாவது franchisor என்ன பண்றாரு அப்படின்னாக்க அந்த franchisor தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த தனி உரிமம் கொடுக்கக்கூடியவர். சரிங்களா. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஏ லைசன்ஸ் யார் கொடுக்குறாங்க ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது கொடுக்குறாரு. சரிங்களா. தனி உரிமம் பெற்றவர் அந்த தனி உரிமம் பெறக்கூடியவருக்கு கொடுக்குறாரு. ப்ரிவிலேஜஸ் டு டூ பிஸ்னஸ் தொழிலை செய்வதற்கு பிளஸ் அசிஸ்டன்ட் இன் ஆர்கனைசிங் ட்ரைனிங் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, மெர்ச்சன்டைசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது இன் ரிட்டர்ன் ஃபார் ஏ கன்சிடரேஷன் ஃப்ரம் தி ஃப்ரான்ச்சைசி. புரியுதுங்களா. ஸோ இன்டர்நேஷனல் ஃப்ரான்ச்சைசி அசோசியேஷன் ஃப்ரான்ச்சைசிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறவர் அதாவது ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா இஸ் ஏ கண்டினியூங் ரிலேஷன்ஷிப் யார் கூட ஃப்ரான்ச்சைசியோட. சரிங்களா. ஃப்ரான்ச்சைசர் வந்து ஃப்ரான்ச்சைசியோட எப்போ இவர் என் ஃப்ரான்ச்சைசர் என்ன பண்றாரு லைசன்ஸ் கொடுக்குறாரு. தென் அந்த பிஸ்னஸ் எப்படி செயல்படுத்துறது, அப்புறம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, ட்ரைனிங் பண்றது, மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு. ஸோ இதை தான் வந்து ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி வந்து அந்த தனி உரிமம் வாங்கின உடனே ஸோ எப்பவுமே இவரோட எப்படி இருக்கணும் கண்டினியூ ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்நேஷனல் ஃப்ரான்ச்சைசி அசோசியேஷன் வந்து டெஃபினேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஆஸ் எக்ஸ்பிளைன்டு இன் விக்கிபீடியா. அடுத்தது விக்கிபீடியா வந்து ஃப்ரான்ச்சைசிங் வந்து டெஃபினேஷன் கொடுக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசிங் இஸ் த ப்ராக்டிஸ் of right to use a firm's business model and brand for a prescribed period of time. ஸோ இந்த விக்கிபீடியா என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறது அந்த தனி உரிமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வர்த்தகத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய வியாபாரத்தினுடைய அந்த மாடல் அண்ட் பிராண்டு அந்த மாதிரி மற்றும் அந்த அடையாளத்தை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய அந்த உரிமம் தான் franchising அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. For the franchisor, the franchisee is an alternative to building chain stores to distribute goods that avoids the investments and liability of a chain. அதுக்கப்புறம் இந்த தனி உரிமம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த கொடுப்பதற்காக அந்த முதலீடு இல்லாமலும் கூட அதிக பொறுப்பும் தொடர்ந்து அவருடைய பொருள் சேவையை வந்து அளிக்க தேவையான அந்த தொடர் வியாபார அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு மாற்றுமுறை செயல் தான் தனி உருவம் franchising அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. Then next there are two parties to a franchising agreement. ஸோ இந்த franchising பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. யார் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்னு ஃப்ரான்ச்சைசர்னா தனி உரிமம் வழங்குபவர். சரிங்களா. அடுத்து ரெண்டாவது ஃப்ரான்ச்சைசி தனி உரிமம் பெறுபவர். இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசர். ஸோ ஃப்ரான்ச்சைசர் யாரு தனி உரிமம் வழங்குபவர்.
the owner of a business who provides the franchisee. அதாவது இவர் வந்து ஒரு வணிகத்தினுடைய உரிமையாளராகும். அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தை வந்து செயல்பாடுகளை செயல்படுத்தவும் அந்த சட்டப்படி தனி உரிமம் கொண்டவர் தான் இந்த பிரான்சஸர், பிரான்சசி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? தென் ஜென்ரலி ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜென்ரலி he owns the patent, trademark and offers it to the franchisee under the licensing agreement. ஸோ இவர் தான் என்ன பண்றாருன்னா அந்த சட்டப்படி அந்த உரிமம் வழங்குறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாரு. சரிங்களா? ஸோ the owner of a business who provides the franchisee. ஸோ பிரான்சஸர் என்ன பண்றாருன்னா அந்த உரிமம் யார் கொடுக்குறாரு? பிரான்சசி கொடுக்குறாரு. ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ண, இவர் வச்சிருக்க இந்த பிரான்சஸர் என்ன வச்சிருப்பாங்கன்னா ஓன்ஸ் பேட்டன், அவர் வச்சிருக்க ஓன் பேட்டன், காப்புரிமை, ட்ரேட்மார்க் அண்ட் ஆஃபர் இட் டு தி பிரான்சசி. யார் கொடுக்குறாங்க? பிரான்சசி கொடுக்குறாரு அண்டர் ஏ லைசன்சிங் அக்ரிமெண்ட். ஸோ உரிமம் கொடுத்து இவருடைய உரிமம் வந்து இவருக்கு வந்து உரிமம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கிறார். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் அதை இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த காப்புரிமை, அந்த வியாபார குறியீடை வந்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த தனி உரிமம் பெறுபவருக்கு வந்து கொடுக்கிறார். சரிங்களா? இந்த franchisor. Then depending on the agreement, the franchisor may also provide support services like service product. அதாவது டிபெண்டிங் ஆன் தி அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த franchisor என்ன பண்றாரு அப்படின்னா பிரான்சசிக்கு என்னெல்லாம் கொடுக்குறாருன்னு பாருங்க. சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட், ட்ரைனிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், இந்த மாதிரியான சலுகைகள் கூட இந்த franchisor வந்து இந்த பிரான்சசிக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. The franchisor levies fees in the form of royalty. ஸோ இவர் செய்யக்கூடிய இந்த சேவைக்காக ஸோ சர்டன் ஃபீஸ் வந்து அந்த franchisor வந்து வாங்கிக்கிறாரு. சரிங்களா? யார்கிட்ட இருந்து? பிரான்சசி இருந்து franchisor வந்து அந்த ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு. தென் பிரான்சசி, பிரான்சசி அப்படிங்கிறது யார் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா தனி உரிமம் பெறுபவர், பெற்றவர். The individual who acquires the right to operate the business or use the trademark of the seller is known as the franchisee. ஸோ பிரான்சசி அப்படிங்கிறத சொல்ல ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய அந்த வணிக குறியீட்டு, ட்ரேட்மார்க், சட்டப்படி பயன்படுத்தக்கூடிய உரிமம் பெற்ற ஒரு தனி நபரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரான்சசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரான்சசி. அதாவது இந்த தனி உரிமம் பெற்றார் இல்லையா, அவருடைய சிறப்பியல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க. Franchisee relationship is based on an agreement which lays down terms and conditions of this relationship. ஸோ இந்த தனி உரிமையின் மூலமாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விதிமுறைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், விதிமுறைகள், அந்த நிபந்தனை வந்து உடன்படிக்கையின் அடிப்படையின் மூலமாக ஏற்படக்கூடியது. சரிங்களா? franchisee relationship is based on agreement. எப்படி? த்ரூ அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவது, the term of franchisee may be for 5 years or more. ஸோ அந்த தனி உரிமம் பெறுகிறாங்க பார்த்தீங்கன்னா அது அதனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 5 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். தென் the franchisee agreement may be renewed with the mutual consent of the parties. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தனி உரிமம் பெற்றது வந்து நம்ம ரினிவல் பண்ணிட்டு புதுப்பிச்சுட்டே இருக்கும், ரினிவல் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரினிவல் பண்ணுவோம். தென் the franchisee gives an undertaking not to carry any other competing business during the term of the franchisee. ஸோ அந்த தனி உரிமம் பெற்றுறாங்க இல்லையா, ஸோ அப்படி பெற்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல அவர் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு வாணிபத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸையும் அவர் வந்து காம்படிஷன் வந்து அந்த டைம்ல போடக்கூடாது, காம்படிஷன் வந்து பங்கு பெறக்கூடாது. சரிங்களா? மறைமுகமாக தனிப்பட்ட முறையிலும். தென் and the franchisor gives an undertaking not to terminate the franchisee agreement before its expiry except under situations which may justify the termination of the franchisee agreement. அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட உரிமை பெற்றவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கை காலத்திற்கு முன்னாடியே, அதாவது அந்த தனி உரிமையை வந்து ரத்து செய்ய முடியாது. ஸோ அந்த அந்த என்ன டைமுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ரத்து செய்ய முடியாது. இருந்த போதிலும் ஏதாவது தனி உரிமையை வழங்கியவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த உத்தரவாதத்தை வந்து கொடுக்குறாரு, ஆனா ரத்து செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஒப்பந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த தனி உரிமை அந்த அக்ரிமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து உரிமை வந்து இருக்கு. நெக்ஸ்ட், the franchisee agrees to pay specified royalty to the franchisor as per terms of the franchisee agreement. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனி உரிமம் பெற்றார் பார்த்தீங்களா, அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து உரிமை தொகையாக யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தனி உரிமம் கொடுத்தாரு பார்த்தீங்களா பிரான்சஸர், அவருக்கு வந்து செலுத்துவதற்கு ஒப்புக்கொள்கிறார்.
The next, franchisee means selling the same product and maintaining a similar type of shop decor. ஸோ இந்த தனி உரிமம் பெற்று விட்டார் பார்த்தீங்களா. ஸோ இந்த கோட்பாட்டின்படி, இந்த பிரின்சிபல் படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தனி உரிமம் அளித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பொருள் அல்லது சேவையை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுக்குறாரோ, அல்லது எந்த மாதிரியான அந்த ரூல்ஸ் வந்து அந்த படிநிலையை வந்து ஃபாலோ பண்றாரோ, தென் அதுல கொஞ்சம் கூட அவருக்காக வந்து வாணிபத்தை வந்து ஏற்படுத்தியது நடத்துவதற்கு உடன்படுகிறார். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த அந்த பிரான்சைசி மூலமா அதை செயல்படுத்துவதற்கு உத்தரவு. பாருங்க, பிரான்சைசி மீன்ஸ் செல்லிங் த சேம் ப்ராடக்ட். ஸோ பிரான்சைசரும் பிரான்சைசியும் 2 பேரும் அண்ட் மெயின்டைனிங் எ சிமிலர் டைப் ஆஃப், ஒரே மாதிரியான பொருளை வந்து வாணிபம் செய்வதற்கும். தட் இஸ் ஸ்டைல் ஆஃப் இன்டீரியர் டெக்கரேஷன் ஃபார் விச் franchisor provides assistance to franchisee in organizing, merchandising and management. ஸோ சரிசமமா வந்து மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. then the franchisee virtually set up the business for the franchisee. அடுத்தது, franchisee is supposed to follow parent company's policies regarding mode of business operations as per clause in the franchisee agreement. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தனி உரிமம் பெற்றவர் அந்த ஹெட் ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஹெட் ஆபீஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸ், தென் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அந்த தனி உரிமை அந்த ஒப்பந்தத்தின்படி முறையாக செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அந்த அக்ரிமெண்ட் படி. தென் நெக்ஸ்ட், franchisor may give training to personal working in the franchisees organization. அது மட்டும் இல்லாம அந்த தனி உரிமம் பெற்றவர் இல்லைங்களா, அந்த பிரான்சைசி. ஸோ அந்த தனி உரிமம் பெற்றவர் அந்த போதுமான அளவு அவங்களுக்கு தேவையான அந்த ட்ரைனிங்கும் அந்த பர்சனல் ஒர்க்கிங் தனி உரிமம் பெற்றவருக்கு வந்து அந்த பிரான்சைசர் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. சரிங்களா.